வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மார்க் கிச்சன். கறி வாங்கி வச்சுருக்கோம். அதுவும் வேக வச்சு சூப் எடுத்துட்டு வறுத்த கறி மாதிரி கிரேவியாக பண்ணிடலாம். அதுக்கு 2 தக்காளி, 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், பட்டை கிராம்பு, கரம் மசாலா, இலை, பிரிஞ்சி இலை எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம இதில் என்னென்ன போடணும்னு பார்க்கலாமா? வேகிறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா சோம்பு எப்பயுமே டைஜஷன் ப்ராப்ளத்தை போக்குங்க. நல்லா 2 ஸ்பூன் சோம்புத்தூள். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதில் இது குட்டி ஸ்பூனு, அதனால் இதில் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் மிளகு ஜீரகமும் போட்டுக்கணும். மிளகுத்தூள் போட்டுக்கலாம், ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகு இதே மாதிரி 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டுங்க. வெந்து குழம்பு தாளிக்க வேண்டியது தான். நல்லா வேகட்டும். முதல்ல ஜீரகமும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வெந்த உடனே பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா நல்லா வெந்து போச்சு தலைக்கறி. இதில் நல்லா ஒரு 4 டீஸ்பூன் நான் ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. இப்போ தாளிச்சு கொட்டிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஹீட் ஆனோடனே பட்டை கிராம்பு இலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டோம். மசாலா போட்டு தாளிச்சிட்டோம். நல்லா வறுபடட்டும். வறுபட்டோன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். முதல்ல 3 ஸ்பூன் போட்டேன் நான். இப்போ ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நல்லா வறுபடட்டும். இதில் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எதுவுமே இல்லாதால நான் எதுவுமே போடலை. இருக்கிறத வச்சு தான் செய்கிறேன் நான். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். மிளகாத்தூள்லாம் போட்டு நான் கலந்ததெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி தண்ணி ஊற்றிடலாம். எப்படி கொதிச்சு சுண்டி வந்துடுச்சுன்னா நம்ம குழம்பு ரெடி. தேங்காய் எண்ணெய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் வேண்டாம்னாலும் அப்படியே விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். வேணும்னா கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம நல்லா கொதிச்சு சுண்டி வந்தோடனே நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கொதிக்கட்டும். நம்ம தலைக்கறி குழம்பு எம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கறி குழம்பு இந்த குழந்தை பிறந்தவங்களுக்கெல்லாம், சின்ன குழந்தைங்களுக்கு தலை சீக்கிரம் நிற்கணும்னு சொல்லிட்டு அம்மாக்காரங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. எதுக்குன்னா இந்த பாலில் போய் அவங்களுக்கு இந்த குழந்தைக்கு தலை ஸ்ட்ரென்த்தாக சீக்கிரம் நின்று போயிடும். அதுக்காக தலைக்கறி அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. நம்மளுமே தலைக்கறி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. கழுத்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. தலைக்கறி உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா கொதிச்சு சுண்டி வந்தோன்னே இறக்கிடலாம். நம்மளுடைய குழம்பு ரெடி. இன்னைக்கு சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தலைக்கறி குழம்பும் சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடுச்சு. சண்டே ஸ்பெஷலுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நான்வெஜ் பிரியர்களுக்கெல்லாம் இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லி, தோசைக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப எம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணுங்கள்.